வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். சுங்கைசிப்பூர் தொகுதியை மாயிகா விட்டுக் கொடுக்காது தான் ஸ்ரீ ராமசாமி சூளுரை. சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை மாயிகா ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று பேரா மாநில மாயிகா தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி சூளுரைத்துள்ளார். இப்போ வரைக்கும் பேரா மாநில தலைவராக வந்த பிறகு நான் இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சேர்ந்து தான் பாகிஸ்தான் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 24 தொகுதியும் 24 பார்லிமெண்ட் இருக்குது பேரா மாநிலத்தில். எல்லோருமே சேர்ந்து அம்னோ கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அம்னோ கூடயும் மாசிசா கூடயும் சேர்ந்து தான் 24 பார்லிமெண்ட் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் என்ன பிரச்சனைனா அம்னோக்காரங்க நம்மளை மதிக்கிறது, நமக்கு எதுவுமே செய்கிறதில்லை. எப்படி சமுதாயத்துக்கு உதவி செய்ய முடியும்? இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை PRU 16 வரப்போகுது அடுத்த வருஷத்துக்குள்ள. இன்ன வரைக்கும் நமது கட்சி நமது சமுதாய கட்சி நம்ம சமுதாயத்துக்கு எங்கெங்கே சீட்டு கொடுக்குறாங்க, எங்கெங்கே வேலை செய்யணும் இன்ன வரைக்கும் சொல்லல. இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் நமது பெரியவரும் சின்னவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுக்காக நாங்கள் காத்துக்கிறோம். சுங்கைசிப்பூர் தொகுதி மாயிகாவின் பாரம்பரிய தொகுதி, அதை ஒருபோதும் இழக்க மாட்டோம் என தான் ஸ்ரீ ராமசாமி கூறினார். பேரா மாநிலத்தில் தாப்பா நாடாளுமன்ற தொகுதிகள் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணன் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார். அவரின் வெற்றியை ஒருபோதும் தடுக்க முடியாது. அதேபோல சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை நாம் ஒருபோதும் இழக்க மாட்டோம். எதிர்வரும் பொது தேர்தலில் மாயிகா சுங்கைசிப்பூர் தொகுதிகள் வெற்றியை மீட்டெடுக்க மீண்டும் போட்டியிடுவோம். அத்தொகுதியை நாம் ஒருபோதும் இழக்க மாட்டோம் என சுங்கைசிப்பூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் தைப்பூச விழாவிற்கு வந்தபோது தான் ஸ்ரீ ராமசாமி அவ்வாறு தெரிவித்தார். சுங்கைசிப்பூர் எடுத்துக்கிட்டால் நமது பாரம்பரிய சீட்டு. இந்த சீட்டு துன் வீட்டி சம்பந்தன் இருக்கும் பொழுதிலிருந்து துன் சாமி வரைக்கும் நம்ம கூட இருந்தது 2008 வரைக்கும். அதுக்கு பிறகு தான் இன்ட்ராஃப்னு வந்த பிறகு எல்லாருமே வீழ்ச்சி கண்டோம். அதில் இந்த சீட்டு போனது இன்ன வரைக்கும் நமது கட்சி மீட்டு எடுக்க முடியாமல் இருக்கிறது. அதை கண்டிப்பாக இந்த தடவை எடுக்க முடிய சாத்தியம் இருக்கும் என்று நினைத்து இந்த பாரம்பரியான சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம போட்டி போடுவோம். பேரா மாநிலத்தில் மாயிகா கண்டிப்பாக இந்த நாடாளுமன்றத்துக்கு போட்டி போடுற சாத்தியம் இருக்கிறது. அதனால இந்த வேலையை சுங்கைசிப்பூரில் வேலையை ஆரம்பித்து விட்டோம். மற்ற சீட்டெல்லாம் இடங்கள்லாம் பிறகு நமது பிரசிடென்ட் தேசிய தலைவரும் தேசிய துணைத் தலைவரும் சென்ட்ரல் ஒர்க்கிங் கமிட்டி எல்லாம் சேர்ந்து கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுத்த பிறகு நாங்கள் அறிவிப்போம். முன்னதாக சுங்கைசிப்பூர் மாயிகா இளைஞர் பிரிவு புத்ரா பிரிவும் இணைந்து ஏற்பாடு செய்த தண்ணீர் பந்தலில் பக்தர்களுக்கு குடிநீர்பானங்களை அவர் எடுத்து வழங்கினார். இந்நிகழ்வில் சுங்கைசிப்பூர் மாயிகா தலைவர் சின்னராஜு, இளைஞர் பிரிவு தலைவர் சந்திரசேகரன், தொகுதி மாயிகாவினர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.